கோடை காலத்துல மனித உடலுக்கு சில சவால்கள் இருக்கத்தானே இருக்கும். அப்ப அந்த சமயத்துல எப்படி வாழணும்? அதை சொல்லிக் கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமயத்தில் நம்மை காக்கும் சமயபுரத்து மகமாயி அப்படின்ற அந்த மாரியம்மன். அவளே நமக்கு வாழ்ந்தும் காட்டி கற்பித்தும் கொடுக்கின்றாள். இப்ப எனக்கு தெரிஞ்ச ₹1 டாக்டர் ரொம்ப நாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமயபுரத்து மாரியம்மன் நான் நினைப்பேன். அதாவது சக்தி பீடங்கள் என்று அம்பிகையின் திரு அவயங்கள், அவளுடைய திரு உறுப்புக்கள் விழுந்த இடங்களை கொண்டாடுகின்றோம். தட்ச யாகத்தில் அம்பிகை தன்னை மாய்த்து கொண்டாள். அங்க அவங்க அப்பா கிட்ட அவளுக்கு அவமரியாதை, சிவபெருமான் அங்க போகாதன்னு சொல்றாரு. சிவனையும் அழையாமல் ஒரு யாகம். தட்சனின் யாகத்தில் முதல்ல போய் உரிமையா கேட்பேன், என் கணவருக்கும் எனக்கும் இருக்கிற மரியாதை ஏன் கொடுக்கலன்னு முதல்ல பெண்ணுக்கான உரிமையை கேட்டது யாருன்னா தாட்சாயினி. அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் அவமானம். அவளுக்கு அப்ப அந்த பெயரே வலித்ததாம். இப்ப சிலருக்கு பொறுப்பு சுமையா இருக்கலாம், இல்ல வேலை சுமையா இருக்கலாம். ஆனா இந்த தாட்சாயணின்னு இருக்கிற அந்த பெயரே அவளுக்கு சுமையா இருந்துதான். அவளுக்கு சதிதேவின்ற பெயர் தான், ஆனா தட்சனின் மகள் தாட்சாயணி, தட்சனின் மகள் தாட்சாயணி. அந்த ஐடென்டிஃபிகேஷனே வேண்டான்னு நினைச்ச அம்பாள் அங்கு இருந்த யாக குண்டத்தில் விழுந்து தன்னை மாய்த்து கொண்டாள். இதை அறிந்த சிவபெருமான் கோபமுற்று வீரபத்திரரையும் காளியையும் கொண்டு யாகத்தை அழித்தார். அந்த இடத்துக்கு சதிதேவியின் உடலை தன்மேல் போட்டுக்கொண்டு ஒரு ருத்ர தாண்டவம் ஆடுறாரு. இப்படியே சுவாமி ருத்ர தாண்டவம் ஆடிண்டே இருந்தா உலகம் என்ன ஆகும்? ஆனந்த தாண்டவம் தில்லையில நடராஜர் ஆடுவார், அதை பார்த்துட்டே இருக்கலாம். இது ருத்ர தாண்டவம் ஆச்சே. அதனால திருமால் தன்னுடைய சக்கராயுதம் கொண்டு அம்பிகையின் உடல் பாகங்களை அந்த சுவாமி கையிலிருந்து ஒரு இடத்தில் விழ செய்தார். அதுதான் சக்தி பீடங்கள். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இதை பார்க்கும் பொழுது வேற விதமா யோசிக்கலாமா? நிறைய பேர் இங்க விஞ்ஞானம் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா? 8வது 9ஆம் கிளாஸ்ல வர ஒரு சின்ன விஷயம் நம்ம ஆன்மீகத்தோட எவ்வளவு பொருந்தி இருக்குன்னு பாருங்களேன். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு ஒன்று உண்டு. எனர்ஜி கேன் பி நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு அப்படின்ற ஒரு வரி உண்டு. அதாவது சக்தியை யாராலும் என்னால் உருவாக்க முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் அதை மடைமாற்றம் மாற்றி தான் கொடுக்க முடியும். இது சயின்ஸு கண்டிப்பாக நம்புவோம். அதுதான் இந்த சக்தி பீடங்கள்.